ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கிளாஸ் 6 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன டாப்பிக்கெல்லாம் கவர் ஆகும்னா பிரகாசம் ஆட்சி, ஸோ இவரோட பீரியடும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி பற்றி பார்ப்போம், வைத்தியநாத ஐயர் பற்றி பார்ப்போம். ஓகேவா? இது வந்து பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதிலலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் ஞாபகம் வச்சா போதும். கொஞ்சம் ருக்மணி லக்ஷ்மிபதி மட்டும் நம்ம ரொம்ப நல்லா டெப்த்தாக பார்க்கணும். ஓகே, ஸோ பார்த்துக்கலாம். பிரகாசத்தின் தலைமை சர்ச்சைக்குரியது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த பிடிஎஃப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து ஒரு வழக்குரைஞர். ஓகேவா? ஸோ தங்குத்தூரி பிரகாசம், அதான் வந்து டி பிரகாசம் அப்படின்னு சொல்லுவோம். இவர் 1872 ஆகஸ்ட் 29 வினோத ராயுலி அப்படிங்கிற ஆந்திரா கிராமத்தில் பிறந்திருக்காரு. பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இவர் வந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து வழக்குரைஞர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு படித்து வழக்குரைஞர் ஆகிருப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் ராஜமுந்திரி நகராட்சி தலைவராக ஆகியிருப்பார். ஓகேவா? ஸோ 1 செக். ஓகே, இப்போ பாரிஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா லண்டனுக்கு போயிட்டு அங்கே இந்திய சங்கம் அப்படிங்கிற ஒரு இந்திய சங்கம் இருந்திருக்கும், அதோட உறுப்பினராக இருந்திருப்பார். ஸோ இந்திய சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓகே அந்த இயர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேவா? இல்லைனா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இது தொடங்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. அவர் தான் வந்து இந்திய சங்கம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருப்பார். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஒரு 2 டைம் ஐ திங்க் 3 டைம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்திய சங்கத்தை தொடங்குனது யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. அதே மாதிரி இவர் லண்டனில் இருந்தப்ப பிரிட்டிஷ் பாராளுமன்ற மக்களவைக்கான தேர்தலில் போட்டியிட்ட இந்திய தலைவரான தாதாபாய் நவ்ரோஜிக்கு ஆதரவாகவும் இவர் பிரச்சாரம் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு இவருக்கு வந்து ரொம்ப ஒரு விடுதலை போராட்டத்திலலாம் நல்ல ஆர்வம் வந்திருக்கும். அப்போ பேச்சு புயல் பிபின் சந்திரபால் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து சென்னைக்கு வந்தப்போ பிரகாசம் தலைமையில் பேருரையாற்றினார் 1907. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். பிபின் சந்திரபாலை இங்கே கூட்டிகிட்டு வர்றது யார்? வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த சுயராஜ்ய நாள் அப்படின்னு சொல்லி அதை செலிப்ரேட் பண்ணதுக்காக என்ன ஆகும் அப்படின்னா அவங்க 2 பேரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அந்த 40 ஆண்டு கால சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுத்து, பட் அதுக்கு முன்னாடியே வெளியே விட்டுருவாங்க. ஆனால் நிறைய கொடுமைகள் அப்படிங்கிறத நம்ம விஓசியை கொடுமைப்படுத்துவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சத்தியாகிரக சபதத்தில் கையொப்பமிட்டிருப்பார் யார்? பிரகாசம் 1921. அதே மாதிரி சுயராஜ்யா அப்படிங்கிற பத்திரிகை யாரோடது அப்படின்னா இவரோடது தான். ஓகேவா? சுயராஜ்யா பத்திரிகை யாரோடது? இவரோடது. ஸோ இவர் அதை தொடங்கி ஆங்கிலம், தெலுங்கு, தமிழ் இப்படின்னு சொல்லி 3 மொழியிலையும் வெளியிட்டிருப்பார். அதே மாதிரி தேசிய பள்ளி கதர் உற்பத்தி மையம், இது 2ஐயும் ஆரம்பித்தது யார் அப்படின்னா இந்த பிரகாசம் அவர்கள் தான். அதே மாதிரி அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கும்ல, அந்த டைமில் குண்டூரில் காங்கிரஸ் தொண்டர்களோட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடத்தியிருப்பார். அதுக்கப்புறம் மத்திய சட்டமன்றத்துக்கு 1926 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த சைமன் கமிஷன் சென்னை வந்த டேட்டு தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக சைமன் கமிஷன் எப்போ சென்னை வந்திருப்பாங்க அப்படின்னா 1929 February 18. ஸோ நம்ம 10th புக்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்தில் பிரதான உறுப்பினராக பங்கேற்றிருப்பார். ஸோ இவருக்கு ஆந்திர கேசரி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக மெயினாக அந்த இவ்வளோ நேரம் பார்த்ததில் இவரை பற்றி இம்பார்ட்டன்ட் விஷயம்னா ஒன்று வந்து சுயராஜ்யா அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்குனது, இன்னொன்று வந்து ஆந்திர கேசரி அப்படின்னு அழைக்கப்பட்டது யார் அப்படிங்கிறதும் இவர் தான். ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. உப்பு அறப்போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சட்டப்பேரவை பதவியை துறந்திருப்பார். ராஜாஜியோட அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார். ஓகேவா? அதே மாதிரி தனிநபர் சத்தியாகிரகத்திலையும் பிரதான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு 3 ஆண்டு சிறை தண்டனையும் பெற்றிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஸோ இவர் வந்து ஆட்சி அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம். 1919 இந்திய அரசாங்க சட்டப்படி 1920 பொது தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ நம்ம அங்கே பார்த்துருப்போம் மொத்தமாக 134 பேருன்னு. ஸோ இங்கே வந்து 132 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கேயே நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 1935 தான் வந்து நமக்கு செயல்படுத்தப்பட்ட போது ஈரவை சட்டமன்றம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி தான் ஈரவை சட்டமன்றம் அமைக்கப்பட்டிருக்கும்.
நடக்கும். இதையும் நிறைய டைம் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் 1920 to 37 நீதி கட்சி ஆட்சியில் இருந்திருப்பாங்க. 37ல் வந்து ராஜாஜி முதலமைச்சராக இருப்பார். அடுத்தது என்ன ஆயிருக்கும், ராஜாஜி வந்து ஹிந்தி எதிர்ப்பு அந்த ஹிந்தி கட்டாய ஹிந்தி பாடமாக ஹிந்தியை கொண்டு வந்தனால நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ அதே டைமில் தான் சென்ட்ரலில் வந்து அந்த மீட்பு நாள் அப்படிங்கிறது, பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம இந்தியன்ஸோட ஒப்புதல் இல்லாமையே நீங்கள் செகண்ட் வேர்ல்டு வாரில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாக எல்லாரும் வந்து பதவி விலகுவாங்க, காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம். ஸோ அந்த டைமில் ராஜாஜியும் பதவி விலகிடுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து ஆளுநர் ஆட்சி அப்படிங்கிறது 1939 46 வரைக்கும் 2 டைம், அதாவது ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி வேவல் திட்டத்தின்படி இந்தியாவில் கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் போராட்டக்காரர்கள் எல்லாருமே விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ வேவல் திட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1945 தான் வேவல் திட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அதன்படி இந்தியாவில் கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் போராட்டக்காரர்கள் விடுதலை பெற்றிருப்பாங்க. எப்படி காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி அந்த டைமில் நான் வைலன்ஸ் அதாவது வன்முறை இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களெல்லாம் விடுதலை பண்ணினாங்களோ, அதே மாதிரி வேவல் திட்டத்தின்படி காங்கிரஸ்காரங்க எல்லாரையும் விடுதலை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ். ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ஒரு கோஷ்டி பூசலாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்திருக்கும். காந்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் August 8, 1998. ஸோ எங்கே பம்பாயில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போ அந்த டைமில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ராஜாஜி வந்து நான் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து மாநில அரசியல்லையே மறுபடி வந்துடுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் ஆகாது. ஓகேவா? அப்போது ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தவங்க வந்து ராஜாஜிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட்டில் இருந்தவங்க வந்து காமராஜருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது யார் அப்படிங்கிற போட்டி அதிகமாக இருந்தனால சென்ட்ரல்லேருந்து இவங்கக்கிட்ட ஒரு சமாதான பேச்சு நடத்துறதுக்காக அசஃப் அலியை சென்னைக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் விவகாரத்தில் மேலிடம் வந்து குறுக்கிடுது அப்படிங்கிறத காமராஜரோட சப்போர்ட்டர்ஸ் வந்து விரும்பலை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி காந்தியும் நேருவும் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ராஜாஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் தான் பார்த்தோன்னா சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது 1946 வந்து நடந்து முடியுது. ஸோ இதுதான் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நடத்தப்பட்ட கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாஜி வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணுறாரு. அதே மாதிரி என்னென்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க யாருமே கட்சியில் வந்து பதவியில் இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு ரூலாக வச்சுருந்தாங்க. பட் ராஜாஜிக்கு மட்டும் அதுலேருந்து விலக்கு அளிச்சிருந்தாங்க. ஏன்னா ராஜாஜிக்கு பார்த்தோம் அப்படின்னா காந்தியும் நேருமே சப்போர்ட்டாக இருந்தாங்க, அதனால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்படியே காமராஜர், பிரகாசம், மாதவ மேனன் இவங்கெல்லாம் வந்து ஒரு குழுவாக இருந்தாங்க. இவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்படுது. ஸோ 1937 பிறகு அடுத்த முதலமைச்சர் பதவி ஆந்திராவை சேர்ந்த ஒருவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதனால் பிரகாசம் வந்து சட்டசபை காங்கிரஸ் தலைவராகவும் முதலமைச்சராகவும் நியமிக்கப்படுறாரு. ஓகே, அடுத்தது முதலமைச்சராக பிரகாசம் 1946 மேல வந்து பதவியேற்கிறாரு. அந்த டைமில் அவரோட அமைச்சரவையில் வி கிரி, ஸோ இவர் வந்து தொழிலாளர், மின்சாரம் இந்த அமைச்சராக இருக்கார். இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அவினாசிலிங்கம் செட்டியார். ஓகேவா? ஸோ இவர் வந்து கல்வி அமைச்சராக இருக்கார். பக்தவச்சலம் பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசனம் இந்த அமைச்சராக இருக்காங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொது சுகாதாரம், மருத்துவம் இந்த இதில் வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் அமைச்சரவையில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இவங்களோட சாதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அனைத்து துவக்க பள்ளிகளையும் ஆதார பள்ளிகளாக மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி முயன்றார். ஓகேவா? அதுதான் இவரோட ஒரு முக்கியமான கொள்கையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜவுளி கொள்கை அப்படிங்கிறது, அதாவது கதர் உற்பத்தி மையங்கள் இதெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார். அதே போல் மொழிக் கொள்கை, ஸோ ராஜாஜி எப்படி ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாரோ அதே மாதிரி இவருமே ஹிந்தி கட்டாய பாடமாக கொண்டு வந்திருப்பார். ஸோ ராஜாஜி கொண்டு வந்த கட்டாய பாடத்தை எந்த பிரிட்டிஷ் ஆளுநர் வந்து அதை நீக்கியிருப்பார், அந்த ஆணையை வந்து திரும்ப பெற்றிருப்பார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த மொழிக் கொள்கைக்கு தமிழ்நாட்டில் அப்போலேருந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் ஆந்திரா அந்த சைடெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா?
அப்போ இந்த இந்தி மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்திய கல்வி அமைச்சர் யாருன்னு கேட்டால் டிஎஸ் அவினாசிலிங்கம். ஓகே, அவர் தான் அந்த டைமில் கல்வி அமைச்சராக இருக்கார். ஸோ அப்போ அண்ணாதுரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட தலைமையில் பள்ளிகளுக்கு முன்பெல்லாம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படுது. போலீஸ் தடியடியும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நடக்குது. ஸோ இந்த டைமில் தான் NV நடராசன், மணியம்மை இவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த மறியலுக்கெல்லாம் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது குற்றச்சாட்டு. ஸோ பிரகாசத்தோட மகன் வந்து தந்தையோட செல்வாக்கை பயன்படுத்தி எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இது வந்து எல்லா அரசியல்லையும் இருக்கக்கூடியது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பதவி விலகல். 1947 February 14 25 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பிரகாசத்தின் தலைமைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? CR ரெட்டி அவர்கள் இல்லையா? ஸோ பனகல் அரசருக்கு எதிராக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டாக கொண்டு வரப்பட்டது. ஸோ இங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் 1947 கொண்டு வரப்படுது. இதன் காரணமாக பிரகாசம் வந்து அவரோட பதவியை விலக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி அவர் தான் வந்து வெற்றி பெற்றார். ஓகேவா. ஸோ இவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி தான் வந்து நமக்கு சுதந்திரம் தந்தப்போ சிஎம்மாக இருந்திருப்பார். குடியரசு பெற்றப்போ சிஎம்மாக இருந்தது குமாரசாமி ராஜா. ஓகே, ஸோ இந்த 2 சிஎம்மும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஓகே, இதுதான் வந்து பிரகாசம் பற்றினது. ஓகேவா. அடுத்தது வைத்தியநாத ஐயர். ஸோ இவர் வந்து 1890 to 1955 இவரோட பீரியட். ஸோ வைத்தியநாத ஐயரும் சுப்பாராமன் இவங்க NMR சுப்பாராமன் சொல்லுவாங்கள்ல, மதுரையின் காந்தி. ஸோ அவங்க 2 பேருமே மதுரைக்கு ரொம்ப ரொம்ப பெருமை சேர்த்தவங்க. இவங்க வந்து ஒட்டி பிறக்காத இரட்டையர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 2 பேருக்கும் இடையே ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அண்ட் வைத்தியநாதன் அவர்கள் வந்து மதுரை, இப்போ வைத்தியநாதர் வந்து மதுரையில் தான் அதிகமாக வந்து பங்களிப்பாற்றியிருப்பார். அப்போ அவர் எந்த ஊருன்னு கேட்டால் நம்ம மதுரைன்னு சொன்னோம் அப்படின்னா அது தப்பு. ஏன்னா வைத்தியநாத ஐயர் எப்போ 1890 தஞ்சாவூரில் பிறந்தார். ஓகேவா. எங்கே? தஞ்சாவூரில். அதுக்கப்புறம் மதுரை கல்லூரியில் தான் படித்தார். சென்னை மாநில கல்லூரியில் வழக்குரைஞராக பட்டம் பெற்றிருப்பார். ஸோ இவருமே வந்து பிபின் சந்திரபாலோட பேச்சால் தான் வெகுவாக கவரப்பட்டிருப்பார். ஸோ காந்தியடிகளோட கருத்துக்கள் இவருக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து இவர் அகிம்சை போராட்டங்கள் அந்த மாதிரி இறங்கியிருப்பார். ஸோ இவரோட வாழ்க்கை வரலாற்று யார் எழுதியிருக்காங்க? வைத்தியநாத ஐயரோட வாழ்க்கை வரலாற்றை எழுதினது யாருன்னு பார்த்தோன்னா PS சந்திரபிரபு அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ வைத்தியநாத ஐயர் வந்து எந்தெந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்? ஸோ இது கொஞ்சம் ஆர்டராக பார்த்துக்கோங்க. ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஃபஸ்ட்டு, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம். ஸோ இது நமக்கு இயர் தெரியும், அப்படியே போட்டுடலாம். எல்லாத்துலேயுமே வந்து இவர் பிரதான பங்கேற்பு வகிச்சிருக்கிறாரு. ஸோ தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தாலுமே மதுரையில் தான் இவர் இருந்தார். அண்ட் மதுரையில் தான் நிறைய போராட்டங்கள் எல்லாம் பண்ணியிருப்பார். அதனால தான் மதுரை வைத்தியநாத ஐயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். இவரோட சமூக சேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் இவர் கதர் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. மது விலக்கு, அரிஜன சேவை, இந்து முஸ்லீம் ஒற்றுமை. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இவர் ஆர்வத்தோட பங்கு பெற்றார். ஸோ அதனால் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த வரதராஜுலு நாயுடு 1924 டைமில் இவரை வந்து ரொம்பவே பாராட்டி பேசியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1930 ராஜாஜியோட தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலையும் இவர் கலந்து கொண்டிருப்பார். ஸோ திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை யாத்திரை செல்வது வரை வைத்தியநாத ஐயர் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். யாரோட அப்படின்னா ராஜாஜி கூட. ஓகேவா. ஸோ ராஜாஜி, வைத்தியநாத ஐயர், சுப்பராமன் கூட்டணியே வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் வெற்றி பெறுவதற்கு மூல காரணம் என்றால் மிகையாகாது. ஸோ இந்த கொஷின் கேட்கலாம். ஓகேவா. ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகம் வெற்றி பெற காரணமான கூட்டணி ராஜாஜி, வைத்தியநாத ஐயர், சுப்பாராமன். ஓகே. அடுத்தது வைத்தியநாத ஐயர், ராமச்சந்திரன். இவங்க வந்து மற்றவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டப்பவும் இவங்க கண்டினியூ பண்ணாங்க அந்த யாத்திரையை. ஸோ ஐயருமே போலீஸாரின் தாக்குதலுக்கு இலக்கானார். 6 மாத காலம் இவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்தது இவர் சட்டமறுப்பு இயக்கத்தில் மறுபடியும் சிறை தண்டனை பெற்று திருப்பி வெளியே வந்துடுறாரு. எகெயின் சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கேற்று மறுபடியும் இவருக்கு வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. ஓகேவா. அடுத்தது வைத்தியநாத ஐயர் பிராமணராக இருந்த போதிலும் அரிஜனங்கள் மீது பற்றும் பாசமும் கொண்டிருந்தார். 1939 ஜூன். ஸோ இது ரொம்ப முக்கியம். 1939 ஜூனில்
மதுரையில் நடைபெற்ற ஆலய பிரவேச மாநாட்டில் ராஜாஜி, டிஎஸ்எஸ் ராஜன் ஆகியோரோட ஐயரும் பிரதான பங்கேற்றார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1939 ஜூன் மறக்கவே கூடாது. அடுத்தது அலிப்பூர் சிறையில் இவர் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் டைமில் வந்து அடைக்கப்படுவார். அங்கேருந்து விடுதலையாகி 1946 பொது தேர்தலில் மேலூர் தொகுதியில் வந்து போட்டிகிட்ருப்பார். மேலூர் தொகுதியில் போட்டிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து சில முக்கியமான மசோதாக்கள் சம்பந்தமான விவாதங்கள்லாம் பங்கெடுத்திருப்பார். இந்த அறநிலைய சட்ட மசோதா, அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு மசோதா, சென்னை மாகாண ஆயத்தீர்வை குறைப்பு மசோதா, பெண்கள் சொத்துரிமை மசோதா. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 மசோதாக்கள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இவர் இறந்தது எப்போனா 1955 February 23 இறந்திருப்பார். அடுத்தது ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ இவங்க தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. 1892 1951 வரைக்கும் இவங்க பீரியட். ஓகேவா? ஸோ 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தமிழ்நாட்டு பெண்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபாடு கொள்வது அப்படிங்கிறது அரிது. அந்த டைமில் அரசியலுக்கு வந்த ஒரு பெண்மணி அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்களை சொல்லலாம். ஸோ இவங்க 1892 December 6 சென்னை திருவல்லிக்கேணியில் ஸ்ரீனிவாசராவ் சூடாமணி அப்படிங்கிற தம்பதியருக்கு தான் மகளா பிறக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு செழிப்பான உயர்ஜாதி குடும்பத்தில் பிறந்த பெண்ணு தான். அண்ட் இவங்க எழும்பூர் மாநில பயிற்சி பள்ளியிலையும் நுங்கம்பாக்கம் பெண்கள் உயர்நிலை பள்ளியிலையும் படித்து ஃபைனலாக பட்டம் பெறுவாங்க, டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஆசந்தா லக்ஷ்மிபதி அப்படிங்கிற ஒரு டாக்டரை தான் இவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறதுல பெருசாக ஆர்வம் இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்திய காங்கிரஸோட உறுப்பினராகி இப்போ 1923 உறுப்பினராகிருப்பாங்க. பாரத மகளிர் மகா மண்டலியின் சென்னை கிளை செயலாளராகவும் இந்திய மாதர் சங்க உறுப்பினராகவும் பணியாற்றியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய மாதர் சங்க உறுப்பினர், பாரத மகளிர் மகாமண்டலியின் சென்னை கிளை செயலர். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1926 ஜூனில் ஃப்ரான்ஸோட தலைநகரான பாரிஸில் நடந்த அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இவங்க வந்து இந்தியாவோட சார்பாக பங்கேற்றிருப்பாங்க. எப்போ? 1926 ஜூனில். அடுத்தது பெண்ணுரிமை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜப்பானுக்கும் போயிருக்காங்க. இவங்களோட கதர் பணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காந்தி வழியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதனால கதராடை அணிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி திருவல்லிக்கேணியில் ஒரு கதர் கடையை திறந்து விற்பனை செஞ்சுருப்பாங்க. ஓகே. ஸோ மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ருக்மணி 1927 மகளிர் காங்கிரஸ் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்போ? 1927. 26 பாரிஸில் நடந்த இதில் வந்து கலந்துக்கிறாங்க. 27 மகளிர் காங்கிரஸ் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 29 சைமன் குழு சென்னை வந்தப்போ அந்த போராட்டத்திலையும் முன்னின்று பங்கேற்றாங்க. ஸோ அதே மாதிரி சென்னை கடற்கரையில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் சத்தியமூர்த்தி கூட சேர்ந்து இவங்களும் எழுச்சி உரையாற்றி இருப்பாங்க. 1929 நேருவோட தலைமையில் நடந்த லாகூர் காங்கிரஸில் அதுலேயும் ருக்மணி, சத்தியமூர்த்தி, ராஜாஜி இவங்க 3 பேரும் கலந்துருப்பாங்க. ஓகே. ருக்மணி, சத்தியமூர்த்தி, ராஜாஜி 3 பேரும் கலந்துருப்பாங்க. அடுத்தது 1930 ராஜாஜியோட தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட வேதாரண்ய அறப்போராட்டம். இதுக்கு 98 சத்தியாகிரகிகளை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராஜாஜி சுப்பாராமன் தலைமை தாங்கியிருப்பாங்க. அவங்களோட சேர்த்து 100 பேர். அந்த 98 பேர் செலக்ட் பண்ணதில் ருக்மணி லக்ஷ்மிபதியும் ஒருத்தங்க. ஸோ இதுக்காக இவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. என்னென்னா அதுக்கப்புறம் 1 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாலுமே இவங்களோட நன்னடத்தை காரணமாக முன்னாடியே வெளியே விடப்பட்டிருப்பாங்க. ஸோ உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி தான். இது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் தான், ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கூட. ஸோ அந்நிய துணி புறக்கணிப்புலையும் தீவிரமாக பங்கேற்றிருப்பாங்க. இவங்க இந்த அந்நிய துணிகள் எல்லாம் அணிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக 6 மாதம் சிறை தண்டனையும் 100 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் காந்தி அரிசன சேவைக்காக அகில இந்திய அரிசன சேவா சங்கம் அமைத்து அதன் மூலம் அரிஜன முன்னேற்றத்துக்கு உதவுவதற்காக நிதி கேட்டு நாடு முழுவதும் வசூல் பயணம் மேற்கொண்டிருப்பார். அந்த டைமில் இவங்க வந்து அவங்களோட 12 வயசு பொண்ணான இந்திராவுடன் சேர்ந்து காந்திக்கு வந்து அவங்க போட்டுட்டு இருந்த நகை எல்லாத்தையும் கலட்டி கொடுப்பாங்க. ஜஸ்ட் டொனேட் பண்ணது. ஓகேவா? அது வந்து 1933.
அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு இளைஞர் மாநாடு மதுரையில் நடைபெற்ற போது 1931 அதுக்கு தலைமை தாங்கி ருக்மணி அம்மையார் வந்து இது இளைஞர்களை ஊக்குவித்திருப்பாங்க. ஓகே, ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இவருக்கு முன்பிருந்த சமூக சேவகி முத்துலட்சுமி ரெட்டி நியமன சட்டசபை உறுப்பினர், அது நமக்கு தெரியும், நியமிக்கப்பட்டவங்க. ஓகேவா? ஸோ அதனால் 1934 நடைபெற்ற சென்னை மேலவைக்கான தேர்தலில் எளிதாக வெற்றி பெற்றிருப்பாங்க. ராஜாஜி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தபோது ருக்மணி லக்ஷ்மி துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 8 ஆண்டு காலம் அந்த பதவியில் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் யாருன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. அப்போது ஃபஸ்ட்டு அந்த துணை சபாநாயகர் யார் அப்படின்னா நமக்கு ருக்மணி லக்ஷ்மிபதி தான். இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததோடு மட்டுமின்றி சென்னை மாநகராட்சியோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகவும் 5 ஆண்டுகள் பணியாற்றியிருப்பார். நெக்ஸ்ட்டு, ருக்மணி அரசியல் வாழ்க்கையின் உச்சகட்டமாக 1946 நடைபெற்ற சென்னை சட்டமன்ற தேர்தலில் நகர மகளிருக்கான பொது தொகுதியிலிருந்து இவங்க போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் பிரகாசம் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பாங்க. இவங்க தான் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண் போராளி, சென்னை சட்டமன்ற துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, அதே மாதிரி தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் அமைச்சரான முதல் பெண் அப்படிங்கிற பெருமைக்குரியவரும் இவர் தான். ஸோ இவங்களுக்கு வந்து 6 குழந்தைகள் இருந்தாங்களாமா. 1951 ஆகஸ்ட் 6 இறந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட தொண்டை சிறப்பிக்கிற வகையில் எழும்பூர் மார்ஷல் சாலை, ருக்மணி லக்ஷ்மிபதி சாலை அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர் மாற்றியிருக்காங்க, மார்ஷல் சாலைக்கு. ஸோ இவங்களோட அஞ்சல் தலை அப்படிங்கிறது 1997 வெளியிடப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி, பிரகாசம், வைத்தியநாத ஐயர். ஸோ இவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓமந்தூரார் ஆட்சி அப்படிங்கிற, ஸோ இனிமேல் எல்லாமே வந்து ஜஸ்ட் சிஎம்மாக இருந்தவங்களை பற்றி தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த புக்கில் வந்து என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வேணால் நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டு விட்றேன். ஓகேவா? எந்தெந்த லெசன் அப்படிங்கிறத அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.